அஞ்சட்டி அருகே நாற்றம்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே நாற்றம்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அஞ்சட்டியில் இருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அஞ்சட்டியில் இருந்து நாற்றம்பாளையம் வழியாக ஒகேனக்கல்லிற்கு செல்லும் சாலை மிகவும் குறுகலாக உள்ள காரணத்தினாலும் சாலைகள் அடிக்கடி பழுதடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதாலும் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சிவலிங்கபுரம் கிராமத்திலிருந்து பெண்ணாகரத்திற்கு புதியதாக தார் சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் நகர பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். நாற்றம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தார் சாலை அமைத்து தர வேண்டும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த பகுதியில் அமைத்து தர வேண்டும். அரசாணைகள் எதுவும் இல்லாமல் வனத்துறையினரின் செயல்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் 3 இடங்களை தேர்வு செய்து அங்கு BSNL தொலைத்தொடர்புக்கு கோபுரம் அமைக்க வேண்டும். வனத்துறை சுங்கசாவடியை ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும். நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் பணிபுரியும் மக்கள் நல்ல பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 250க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் மறியலில் ஈடுபட்டவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தொடர்ந்து இந்த பகுதி அரசு புறக்கணித்து வருகிறது. அஞ்சட்டி தாலுகா அறிவித்திருந்த பிறகும் இந்த பகுதிக்கு எந்தவித மேம்பாட்டு வசதிகளும் செய்து தரவில்லை. குறிப்பாக ஒகேனக்கலுக்கு இந்த வழியாகத்தான் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. விடுமுறை காலங்களில் மட்டும் அதிகரித்து காணப்படும் போக்குவரத்து காரணமாக நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒகேனக்கலுக்கு 40 இருந்து 60 நிமிடத்திற்குள் செல்ல வேண்டிய நிலை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. இதற்கு காரணம் இங்குள்ள சாலை மிகவும் பழுந்தடைந்து குண்டும் குழியுமாக இருக்கிறது. இந்த பகுதி சுற்றுலா தலம் என்பதால் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என கூறி பலமுறை பல போராட்டங்கள், சாலை மறியல்கள் என போராடிய பொழுது அங்கு வரும் அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஒருவர் கூறும் பொழுது, இந்த பகுதிகளில் கட்டுமான பணிக்காக வாகனங்கள் வழியாக எடுத்துச் செல்லப்படும் கட்டுமான பொருட்களை வனத்துறையினர் ராப்பொழுது தடுத்து நிறுத்தி சுங்க கட்டணம் வசூலித்து மக்களை மிகவும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகின்றார்கள். அவ்வாறு வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் பணம் சாலை மேம்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்காக கோரி சாலைகளிலே இல்லாத சூழல் நிலவுகிறது. எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் அரசு கண்டுகொள்வதில்லை. எனவே எங்களது போராட்டம், கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை கடுமையான தொடரும் என அவர் தெரிவித்தார். மற்றொருவர் கூறும் பொழுது, இங்குள்ள சாலைகள் வசதிகளை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் ஒரு விபத்து அல்லது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமானால் இயலாத காரணமாக உள்ளது. எனவே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. உடனடியாக விபத்து ஏற்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது மருத்துவ சிகிச்சைக்காக முதியவர்கள் மற்றும் சிறியவர்கள் என அனைத்து தரப்பினரும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு மிகவும் அருகில் உள்ள மாவட்டமான தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அல்லது தருமபுரி பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதிக்கு நிச்சயம் ஒரு அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார மையமானது ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக இது போன்ற ஆவநிலைகளுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் வனத்துறையினர் மெத்தனப்போக்கு காரணம்தான். எனவே அரசு உடனே இதில் கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சாலை மறியலில் இந்த சம்பவமானது தகவல் அறிந்து வந்த தேர்கனிக்கோட்டை DSP அருள்ராஜ், வட்டாட்சியர் செந்தில்குமார், வருவாய் ஆய்வாளர் பசுவராஜ், வனத்துறை ரேஞ்சர் கோவிந்தன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். எனினும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மாற்று வழியிலும் வாகனங்களை அனுப்பி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாற்றாம்பாளையத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களும் இன்னைக்கு சாலை மறியல் செஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நாற்றாம்பாளையத்தில் இருந்து ஒகேனக்கல் வரையிலான சாலையை சீர்படுத்தி கொண்டு வனச்சரகம் வனத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு பூமத்தி முடிஞ்சு ஒரு கேட்டு போட்டு வசதி பண்ணுறாங்க. அதை இழுக்கும் போது மருத்துவ வசதி,
நாட்றாம்பாளையத்தில் உள்ள கிளை சாலையை வந்து சீர்படுத்தி கொடுங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைச்சு தான் இந்த சாலை மறியல் செய்யணும். இன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வருஷமா இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக குண்டு குடி சீலெறிஞ்சிருக்கு. 1 மணி நேரம் போக வேண்டிய இந்த சாலையில் இன்றைக்கி ஒரு மருத்துவ வசதிக்கோ இல்லை அவசர வசதிக்கோ எந்த ஒரு வசதிக்கு ஆனாலும் எந்த ஒரு அவசர வசதிக்கு ஆனாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போக வேண்டியதாக இருக்குது. அப்படி போகணும்னா சில நேரங்களில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழுதறிஞ்சிருது. காரணம் இந்த குண்டு குடிமை இருக்கிறது. ஆகையில் இந்த அரசு வந்து இந்த ரோடை வந்து சீர்படுத்தி கொடுக்கணும். பல்வேறு முறையில் நாங்கள் வந்து ஒரு அமைப்பு சார்பாகவோ இல்லை மக்கள் சார்பாகவோ மக்கள் சார்ந்த எல்லா சாதி மதம் அற்று எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றா சேர்ந்து நிறைய முறை வந்து மனு கொடுக்கறது, போஸ்ட் போடுறது, நோட்டீஸ் போடுறது, பிரச்சாரம் பண்ணுறது, கலெக்டருக்கு மனு கொடுக்குறது, தாசில்தாருக்கு மனு கொடுக்குறது, பல வேலைகள் பல வந்து நிகழ்ச்சியை நான் வந்து செஞ்சுட்டோம். அப்படி இருந்தும் கூட இந்த அரசாங்கம் இந்த செவி கொடுத்து சாய்க்குது. ஆகவே இந்த ரோடுக்கு வந்து சீர்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. 2வது கோரிக்கை சுங்க வசூல், அதாவது வனத்துறை அலுவலகம் பூமரத்துக்குடியில் ஒரு கேட்டு போட்டு அனைத்து தரப்புகளை விட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. இந்த வசூல் பண்ணிட்டு காசுக்கு இந்த ரோடு வந்து சீர்படுத்த கிடையாது. அவங்க என்ன பண்ணுறது தெரியாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக வசூல் பண்ணி அவங்க அமைக்கிறாங்க, அவங்க கொள்ளடிக்கிறாங்கன்ற விஷயம். அவங்ககிட்ட பல முறை வந்து எங்களுடைய கோரிக்கை வச்சு ஆக அந்த கேட்டு இழுக்கும்போது அப்படி இல்லைன்னா நாட்றாம்பாளையம் பஞ்சாயத்து ஊராட்சிக்கு வந்து ஒப்படைக்கணும். அதோடைய வளர்ச்சி அந்த நாட்றாம்பாளையம் பஞ்சாயத்துக்கு அது வர்ற அமௌண்ட்டை வச்சு இந்த நாட்றாம்பாளையம் பஞ்சாயத்து வளர்ச்சி ஆகும். 3வது பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி. பலாயிரம் மக்கள் இந்த இடத்துல பார்த்து வாழ்கிறாங்க. ஆனால் இன்னுமே ஒரு மருத்துவ வசதி கிடையாது. ஒரு பாம்பு கடிச்சு எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாய வேலை செய்கிறவங்க தான். ஒரு பாம்பு கடித்தாலோ இல்லை ஒரு பூச்சி கடித்தாலோ ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஒரு குழந்தை பிரசவத்துக்கோ எங்கே பார்த்தாலும் நாங்கள் எங்கே போக வேண்டியதாக இருக்குது, பெண்ணாரத்து போக வேண்டியதாக இருக்குது. இந்த பெண்ணாரம் தான் எங்களுக்கு பெரும்பாலும் போக்குவரத்து வசதி இந்த நாட்றாம்பாளையத்தில். அப்படி இருக்கும்போது மருத்துவ வசதி ரொம்ப தேவைப்படுது. ஆகவே இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து தான் இன்னைக்கு இந்த நாட்றாம்பாளைய மக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து வந்து மறியல் ஈடுபட்டிருக்காங்க. இந்த அரசு உடனடியாக இது தீர்வு காணணும்னு சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.